Hi, hello everyone. This is me, Aarti. Welcome to the Magic Warehouse podcast. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இட்ஸ் பீன் மந்த்ஸ். ரொம்ப 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 நாளாச்சு நான் வந்து இந்த பாட்காஸ்ட் பண்ணி லைஃப்பில் இருக்கிற அந்த ஏற்றம் இறக்கம் மேடு பள்ளம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது ஆக்சுவலி எனக்கு இந்த பாட்காஸ்ட்டை இனிமேல் பண்ண வேணாம். ஏதோ எனக்கு தோணுச்சு இனிமேல் இந்த பாட்காஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் யாருக்கிட்டேயும் என்னை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது முன்னாடிலாம் நான் பெருமையாக சொல்கிற விஷயங்களில் ஒன்று வந்து பாட்காஸ்ட். நான் இந்த மாதிரி ஒரு பாட்காஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஏதோ ரொம்ப பெருமையாக இருக்கும். பிகாஸ் இட்ஸ் சம்திங் தட் ஐ கிரியேட்டில். இதில் யாரோட சப்போர்ட்டும் கிடையாது, எதுவுமே கிடையாது. கண்டென்ட்டில் இருந்து அதில் போஸ்ட் பண்ணுறதுலேருந்து அதை எடிட் பண்ணுறதுலாம் இல்லை. பட் ஸ்டில் எல்லா விஷயமே நானே பண்ணுறனால எனக்கு ஏதோ அதை சொல்கிறதுக்கே ரொம்ப பெருமையாக இருக்கும். ஆனால் இந்த இடப்பட்ட காலத்தில் நான் யார் கேட்டாலுமே அதை நான் சொல்லவும் விரும்பலை. அவங்களா அந்த பாட்காஸ்ட் பற்றி ஏதாவது பேசினா கூட அதை வந்து என்னால் ஏற்றுக்க முடியல. பிகாஸ் எனக்கு தெரியல ஏன் அப்படிலான்ட்டு. ஆனால் எனக்கு இனிமேல் இந்த பாட்காஸ்ட்லாம் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் இருந்தேன். நேற்று ரொம்ப இயல்பான நாள். அதில் ரொம்ப இயல்பாக ஒரு தமிழ் பாட்காஸ்ட் வந்து கேட்க மாதிரி இருந்துச்சு. அண்ட் அது கேட்டதுக்கப்புறம் நம்மளும் இந்த மாதிரிலாம் ஒரு பாட்காஸ்ட் பண்ணோம்ல, அது எப்படி இருக்குன்னு போய் கேட்கலாம் அப்படின்ட்டு நான் கேட்கும்போது அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் தந்துச்சு. ஆர்த்தி, நீ இவ்வளோ மெச்சூராக இவ்வளோ கிளாரிட்டியோடலாம் இருந்திருக்கியா? இவ்வளோ ஒரு பெரிய டாப்பிக்கை வந்து உன்னால் ஒரு எளிய முறையில் ரொம்ப எளிமையாக இந்த மாதிரிலாம் உன்னால் சொல்ல முடிஞ்சிருக்கா? அந்த மாதிரிலாம் எனக்குள்ளே நிறைய எப்படி சொல்கிறது, அந்த பாட்காஸ்ட் கேட்கும்போது எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆர்த்தி, நீ இப்போல்லாம் இருந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அப்போ எனக்கு தோணுனது இதுதான். லைக் அந்த ஆர்த்தி வந்து எப்படி சொல்கிறது, அந்த பாட்காஸ்ட் பண்ணும்போது இருந்த ஆர்த்தி வந்து இப்போ இருக்காளா அப்படின்னு கேட்டால் தெரியாது. அதோட நல்லபடியாக முன்னேறி இருக்கேனா, இல்லை பின்னோக்கி போயிருக்கேனா, இல்லை நான் இப்போ எப்படி இருக்கிறேன், அது எதுவுமே எனக்கு தெரில. பட் ஐ சேஞ்ச்டு. அப்போ இருந்த ஆர்த்தியாக நான் இப்போ இல்லை. எல்லாமே எப்படி சொல்கிறது, நம்மளை சுற்றி இருக்கிற சிச்சுவேஷன்ஸ், கிளைமேட், நேச்சர் எல்லாமே வந்து ஒரு மாறுதலுக்கு உட்பட்டது தானே. அதே மாதிரி நானும் மாறி இருக்கிறேன். அண்ட் அதை எப்படி சொல்கிறது, அதை முழுசாக நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அதை நான் வந்து ஏற்றுக்கிறேன். ஆனால் எப்படி சொல்கிறது, இந்த ஒரு விஷயம் நம்ம க்ரியேட் பண்ணும்போது அது வந்து நம்மளுக்கே நம்மளை வந்து காமிக்குதில்ல. அந்த ஆர்த்தியாக நான் இப்போ இல்லை, ஆனால் அந்த ஆர்த்தியும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல், புரியுதா? அது வந்து இந்த பவர் ஆஃப் க்ரியேஷனுக்கு தானே சொல்லும். இந்த ஃபோட்டோவில் கூட சொல்லுவாங்க, 96 படத்தில் விஜய் சேதுபதி அந்த ஃபோட்டோவை எப்போ எடுத்து பார்த்தாலும் எனக்கு அதே வயசு தான் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் எனக்கு இந்த க்ரியேஷனும் தோணுச்சு. நான் அந்த பாட்காஸ்ட் க்ரியேட் பண்ணதும் தோணுச்சு, அதை இருக்கும்போதும் தோணுச்சு. நான் எங்கே வேணாலும் எத்தனை வயசில் எத்தனை வருஷம் எங்கே போனாலும் அதை கேட்கும்போது நான் அந்த ஆர்த்தியாக நான் மாறிடுறேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப பெரிய விஷயங்களா, ஃபோட்டோவா, ஆர்ட்டா, இல்லை பாட்காஸ்ட்டா, இல்லை கவிதையா, இல்லை எதுவா அந்த மாதிரிலாம் இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம க்ரியேட் பண்ணுறது ஏதோ ஒரு குட்டி குட்டி விஷயங்களாக கூட இருக்கலாம். எப்படி சொல்கிறது, ரொம்ப பெரிய விஷயங்களாக இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் அவசியம் கிடையாது. ஏதாவது குட்டி குட்டி விஷயங்களாக இருந்தால் கூட நம்ம அந்த க்ரியேட் பண்ணுற அந்த மொமெண்ட் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் தரும். அண்ட் அது வந்து நம்மளோட டைம் வந்து ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவுதுன்னு தோணுது. எனக்கு க்ரியேட் பண்ண தெரிஞ்ச 2 விஷயம் வந்து பேசுகிறதும், இன்னொன்று கவிதை எழுதுறதும். மீதியெல்லாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு அந்தளவுக்கு வந்ததில்லை. ஸோ எழுதுறதும் அப்படி தான். நான் 5th 4th படிக்கும் போதுலேருந்து எனக்கு தெரிஞ்சு நான் எழுதுறேன்னா எப்படி சொல்கிறது,
சும்மா அப்படியே ஃபார்மலாக அந்த மாதிரிலாம் நான் எழுதுனது இல்லை. சும்மா ஜேர்னலிங் மாதிரி என்னோடய எமோஷன்ஸ், என்னோடய விஷயங்கள் அந்த மாதிரி எழுதுறது வந்து அதை நான் புரட்டி பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணும். எப்படிலாம் இப்போ இருந்தோம், அந்த மொமெண்ட்டுக்கே போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தானே இப்போ நம்ம ஏதோ ஒன்று ட்ரா பண்ணுறோம், ஏதோ ஒன்று வரைகிறோம், இல்லை ஏதோ ஒன்று ஆர்ட் க்ரியேட் பண்ணுறோம், இல்லை ஏதோ ஒன்று கார்டனிங் பண்ணுறோம், இல்லை ஏதோ ஒன்று சமைக்கிறோம், இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம பார்க்குறோம். அந்த இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு செஞ்ச பானிபூரி வந்து இட் வாஸ் மை ஃபேவரட் கைண்ட் ஆஃப் அ திங். ஸோ நான் பானிபூரி சாப்பிட்டாலும் எனக்கு அவள் கையில் சாப்பிட்ட அந்த பானிபூரி தான் எனக்கு வந்து ஞாபகத்துக்கு வரும். அந்த டேஸ்ட் தான் அந்த டேஸ்ட் வந்து அந்த டேஸ்ட்டை நான் வந்து வேறு ஏதாவது பானிபூரி சாப்பிட்டு அந்த டேஸ்ட்டை வந்து நான் திருப்பி உணர முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம எது க்ரியேட் பண்ணாலும் அந்த க்ரியேஷன் வந்து இட் வில் ஃப்ரீஸ் டைம். எத்தனை வருஷம் ஆனாலும் எத்தனை இது ஆனாலும் இட் வில் டேக் அஸ் டு தட் மொமெண்ட் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ தட்ஸ் தி பவர் ஆஃப் க்ரியேட்டிங் திங்ஸ். ஸோ இனிமேல் இந்த பாட்காஸ்ட் வந்து அடிக்கடி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ, எனக்கு நேற்று தோணுச்சு, சரி அந்த குஷியில் இப்போவுமே பண்ணிடலாம். என் த்ரோட் சரியாக இருக்கா, என் வாய்ஸ் சரியாக இருக்கா, என்ன பேசுகிறேன் எதுவுமே எனக்கு தெரில. அந்த அந்த ரியலைசேஷன் இல்லை அந்த உணர்ந்த அந்த மொமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. நான் இந்த வராத டைம் நீங்களாம் என்னை தேடினீங்களா, என்னோடய பாட்காஸ்ட்லாம் கேட்டிங்களா, நான் போஸ்ட் பண்ணலனாலும் பழைய பாட்காஸ்ட்லாம் எடுத்து கேட்டிங்களா அப்படிங்கிறதுலாம் தெரில. பட் 2-3 பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அப்போது அந்த மொமெண்ட் அவங்க மெசேஜ் பண்ணது கூட என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா நான் அதோட என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. பாட்காஸ்ட் பண்ணுற ஆர்த்தியாக வந்து என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. இப்போவும் நான் பண்ணுறேனான்னு கேட்டால் எனக்கு தெரில. ஆனால் எப்படி சொல்கிறது, எப்படி சொல்கிறது, அந்த பேசுகிறது வந்து ஏதோ எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் நான் பண்ணுறேன். அண்ட் ஐ எம் ட்ரஸ்டிங் தி பவர் ஆஃப் க்ரியேஷன். நான் இப்போ பேசுகிறது வந்து எதுவுமே எனக்கு சென்ஸ் ஆகாமல் இருக்கலாம், எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம், இதில் 1000 குறைகள் எனக்கே தெரியலாம். பட் ஸ்டில் நான் இன்றைக்கோ ஒரு நாள் பார்க்கும்போது இதெல்லாம் ரொம்ப அழகாக, ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒன் திங் தட் ஐ செரிஷ் இட் அப்படிங்கிற மாதிரி தோணும் அப்படின்னு தோணுது. ஸோ அதனால் நான் இதை பண்ணுறேன். அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ஏதோ ஒரு ரீசனுக்காண்டியோ ஏதோ ஒரு காரணத்துக்காண்டியோ நீங்கள் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா கோ அண்ட் டூ இட். இந்த மொமெண்ட் அது மீனிங்லெஸ்ஸாக தெரியலாம், இந்த மொமெண்ட் இது வேஸ்ட் ஆஃப் டைமாக தெரியலாம், இந்த மொமெண்ட் அது ப்ரொடக்டிவாக இல்லாமல் தெரியலாம். ஆனால் ரொம்ப நாள் கழித்து அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஐடென்டிட்டிலாம் விட்டுட்டு நீங்கள் வேறு ஏதோ இடத்துல வேறு ஏதோ ஒரு ஐடென்டிட்டியை தேடிட்டு இருக்கும்போது அதை பார்க்கும்போது இட் கிவ்ஸ் யூ such an amazing feeling that you can't describe in words. So just go and create it. அதை தான் இந்த பாட்காஸ்ட் பண்ண சொல்லணும்னு நினச்சேன். ஐ ஹோப் ஆல் ஆர் டூயிங் குட் அண்ட் கீப் ஸ்மைலிங். வாழ்க்கை ரொம்ப சின்னது, எல்லாமே இப்படிங்கிறதுக்குள்ளே கடந்து போயிடும். ஸோ ஜஸ்ட் கீப் ஸ்மைலிங். டடா, பை.